ആറാവത് ശ്ലോകം. തസ്യാം അജനയത് പുത്രാൻ പുരഞ്ജന്യാം പുരഞ്ജനഃ ശതാനി ഏകാദശ വിരാട് ആയുഷഃ അർദ്ധം അത് അത്യഗാത്. തസ്യാമജനയത് പുത്രാൻ പുരഞ്ജന്യാം പുരഞ്ജന ശതാന്യേകാദശ വിരാടായുഷോർദ്ധമദാത്യഗാത്. പുരഞ്ജനഃ പുരഞ്ജനനുക്ക്, വിരാട് എല്ലാ രാജ്യങ്ങളോടും രാജാവായിട്ട് ചക്രവർത്തിയായിട്ട് സമ്രാട്ടായിട്ട് വിളങ്ങി നിൽക്കുന്ന പുരഞ്ജനനുക്ക് തസ്യാം പുരഞ്ജന്യാം മனைவியான പുരഞ്ജനിയിലെ ഏകാദശ ശതാനി, ശതം ജനന 100, ഏകാദശം ജന 11, ഏകാദശ ശതാനി 100 × 11, അപ്പോൾ 1100. ഏകാദശ ശതാനി 1100 പുത്രാൻ പുത്രர்கள் അജനയത് ജനിച്ച. അതാ അതുക്കുള്ള പുരഞ്ജനൻ വസിக்கிற ശരീരത്തോട് ആയുഷഃ ആയുസ്സോട് അർദ്ധം പാതിക്ക് മേലെ അത്യഗാത് கடந்து போயிருந்தது. ஜீவாத்மாவுக்கு ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஜீவாத்மா வசிக்கிற சரீரத்துக்காக்கும் ஜனன மரணங்கள் உள்ளது. மனுஷனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையாக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால மனுஷ்ய ஆயுளோடு பகுதியில அதிகம் பிராயம் கழிஞ்சு போச்சு புரஞ்சனனுக்கு. காம கேளிகளில ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு நிறைய புத்திரர்களை ஜனிப்பிச்ச புரஞ்சனனோட யௌவன பிராயம் எல்லாம் கடந்து வார்த்தக்கிய அவஸ்தை வந்து சேர்ந்தது. ഇന്ദ്രിയങ്ങളോട് പ്രവർത്തനം കാരണമായിട്ട് പല പല വിഷയസുഖങ്ങളെ അവര് അനുഭവിച്ചാൽ. 5 ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങൾ, 5 കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ, അതേമാതിരി മനസ്സ്, இப்படி 11 விஷயங்களாலேயாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற பலவிதமான விஷய சுகங்களை அவர் அனுபவிச்சது. விஷய வாசனைகள் வழி கர்ம வாசனைகள் கூடி கூடி வந்தது. சம்சார சக்கரமாயிருக்கிற அதளபாதாளத்துல பதிச்சார், படுகுழியில விழுந்தார். 7வது ஸ்லோகம். துஹித்ரூஹு दश उत्तरशतम पितृ मातृ यशस्करी पितृमातृ यशस्करीः शील औदार्य गुण उपेताः पौरञ्जन्यः प्रजापते दुहित्रोदशोत्तरशतम पितृमातृ यशस्करीः शीलौदार्य गुणोपेता पौरञ्जन्य प्रजापते. പ്രാചീന ബർഹിസുക്ക് നാരദർ പുരഞ്ജനനോട് കഥയെ ചൊല്ലിക്കൊടുക്കறதாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். நாரதர் பிராச்சீன பர்ஹிஸை கூப்பிடுறதாக்கும் பிரஜாபதே அப்படின்னு. பிரஜாபதே அப்படின்னு கூப்பிட்டு கதையை தொடர்றார். ஷீல ஔதாரிய குண உபேதாக, நல்ல கேரக்டர், ஹெல்பிங் மைண்டு எல்லாம் கூடி சேர்ந்த நல்ல குணம் இருக்கிற
பித்ரு மாத்ரு யசஸ்கரீஹி, மாதாபிதாக்களுக்கு யசஸ் கூட்டற. പൗരഞ്ജന്യഹ, പുരഞ്ജന പുരഞ്ജനിയോട് പുത്രികളായിട്ട്. ദശ ഉത്തരശതം, ദശം ദശ ഉത്തരശതം. ദശം ജനന 10, ശതം ജനന 100, 100ക്ക് മേലെ ഒരു 10, അപ്പൊ 110. ദശ ഉത്തരശതം 110. துஹித்ரூஹு, புத்திரிகள் அவளுக்கு உண்டாச்சு. அவளெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கிற புத்திரிகள் ஆயிருந்தா. 110 பேரு. 8வது ஸ்லோகம். சஹ பஞ்சாலபதிஹி புத்ரான் பித்ருவம்ச விவர்தனான் தாரைஹி സംയോജയാമാസ ദുഹിത്രുഹു സദൃശൈഹി വരൈഹി. സ പഞ്ചാലപതി പുത്രാൻ പിതൃവംശ വിവർധനാൻ ധാരൈ സംയോജയാമാസ ദുഹിതൃ സദൃശൈർവരൈഹി. പിതൃ വംശ വിവർധനാൻ, പുരഞ്ജനനോട് വംശന വർധനയ്ക്കായിട്ട്. സഹ പഞ്ചാലപതിഹി, പഞ്ചാലദേശ അധിപതിயான പുരഞ്ജനൻ பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட பூமியில இருக்கிற சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மஸ்வரூபமாயிட்டு இருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா, சரீரமாயிருக்கிற பஞ்சபூத நிர்மிதமான அந்த பஞ்சாலதேச அதிபதியான புரஞ்சனன் புத்திரான், புத்திரர்களை தாரைஹி, மனைவிகளோடு கூடிட்டும், துஹித்ருஹு, புத்திரிகளை சதுருஷைஹி வரைஹி, சூட்டபிளான கணவர்களோடு கூடிட்டும், സംയോജയാമാസ, നന്നാ കൂട്ടിച്ചേർത്താർ. അതാണത് 1100 புத்திரர்கள் உண்டாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். 110 பெண் குழந்தைகள் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம். 1100 புத்திரர்களுக்கு சூட்டபிளான மனைவிகளையும் 110 பெண் குழந்தைகளுக்கு சூட்டபிளான கணவர்களையும் தேடி பிடிச்சு கல்யாணம் செஞ்சு கொடுத்து தன்னோடு பித்ரு தர்மத்தை நடத்தினார். ஒன்பதாவது ஸ்லோகம். புத்ராணாம் ச அபவன் புத்ராஹ ஏக ஏகஸ்ய சதம் சதம் யைஹி வைஹி பௌரஞ்சனஹ வம்சஹ பஞ்சாலேஷு சமேதிதஹ. புத்ராணாம் சாபவன் புத்ரா ஏகைகஸ்ய சதம் சதம் யைர்வை பௌரஞ்சனோ வம்ச பஞ்சாலேஷு சமேதிதா. கர்மவாசனைகள் கூடி கூடி வரதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. புத்திராணாம் புத்திரர்கள் ஏக ஏகஸ்யா ஒவ்வொருத்தருக்கும் சதம் சதம் புத்திராஹாச்ச அபவன் 100 புத்திரர்கள் வீதம் ஜனிக்கவும் செஞ்சது. யைஹி அந்த வம்ச பரம்பரையால 1100 புத்திரர்கள் இன்டு 100 அப்படியாக்குமானா 1,10,000 சந்ததி பரம்பரைகளால புரஞ்சன பரம்பரைகளால வைஹி உறுதியாயிட்டும் பௌரஞ்சனஹா வம்சஹா புரஞ்சன வம்சம் அப்படிங்கிறது பஞ்சாலேஷு பஞ்சால ராஜ்யம் முழுவன்
சமேதிதா ரொம்பி வழிஞ்சுது. கர்மவாசனைகள் கூடி கூடி வந்து அதே மாதிரி உயிரினங்களோட எண்ணமும் கூடி கூடி வந்தது. பத்தாவது ஸ்லோகம். தேஷு தது ரிக்தஹாரேஷு கிருஹ கோஷ அனுஜீவிஷு நிரூடேன மமத்வேன விஷயேஷு அன்வபத்யதா தேஷு தத்ரிக்தஹாரேஷு கிருஹகோஷானுஜீவிஷு நிரூடேன மமத்வேன விஷயேஷ்வன்வபத்யதா. தது அந்த ரிக்தஹாரேஷு பிதൃக்களோடு சொத்தெல்லாம் தூர்த்தடிச்சு களையற தேஷு அந்த புத்திரர்களில கிருஹா வீடுகள் கோஷா சம்பத்துகள் அதாவது கஜானா சம்பத்துகள் எல்லாம் கூட்டிச்சேர்த்தி வச்சிருக்கிற கஜானா அனுஜீவிஷு அதே மாதிரி கூட ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சேவகர்கள் எல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கிற நிரூடேனா டீப்பான மமத்வேனா மமதையால என்னோடதாக்கும் எல்லாம் அப்படிங்கிற நினைப்பால விஷயேஷு பிரகிருதி விஷயங்களில அன்வபத்யதா அட்டாச்மெண்ட் உள்ளவனாയി തീർந்தான் இந்த புரஞ்சனன். ஆசக்தி கூடி கூடி வந்தது. പലതുകിട്ടയും അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടാകത്ത அந்த പലതും ബന്ധന കാരണമായിട്ട് തീരരുത്. പലതിലെയും டிஸ்அட்டாச்மெண்ட் ഉണ്ടാകത്ത അതിലെന്തെല്ലാം വിടുതൽ അതാണിത് മോക്ഷം அப்படிங்கிறது ഉണ്ടാകും. നമ്മൾ ജീവനോട് കൂടിയിട്ട് இருக்கிறத வாழ்ந்துட்டு இருக்கிறதையே പ്രകൃതിയിലേന്ത് இருக்கிற പലതിലേന്തും വിടുപെട്ട് മോക്ഷാവസ്ഥയെ പ്രാപിக்கிறதுக்கு സാധിക്കും. അതിൽ നമുക്ക് അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടാകலை அப்படின்னா அது மோட்சம். ഷുഗർ പേഷ്യന്റുக்கு இனிப்பு ஜாஸ்தியாயிட்டு உபயோகிச்சானா கூடுதலான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உண்டாகும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ரொம்ப பிரியமானதாக்கும்னா கூடியும் ஸ்வீட் ஐட்டங்களை லட்டு மைசூர்பா ஜிலேபி இப்படி இருக்கிறதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கே ஒரு பயம். இந்த ஸ்வீட் என்னோட சரீரத்துக்கு குணம் செய்யாது அப்படின்னு தெரியறத அது இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு விரக்தி பாவத்தால அதை சாப்பிடாம நகர்ந்து நிற்கிறதுக்கு சாதிக்கிறது. அதுதான் ஸ்வீட்டு அப்படிங்கிறது கிட்டேந்து இருக்கிற மோட்சம். புத்தியால பகுத்தறிவால மன கண்ட்ரோல் வழி இந்திரிய கண்ட்ரோல் வழி சமாதானம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த புரஞ்சனனுக்கு அப்படி பகுத்தறிவு ஒன்றும் இல்லை. പരമ്പരകളോട് കൂടി നല്ല അറ്റാച്ച്മെന്റോട് കൂടിയിട്ട് வாழ்ந்தார். இனியும் டிஸ்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டில்லை. வயசாங்காலத்திலையும் இனியும் என்னெல்லாமோ நேடி எடுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரஹம் அப்படிங்கிறது அடங்க மாட்டேங்கிறது. 11வது ஸ்லோகம். ஈஜே च क्रतुभिः घोरैः दीक्षितः पशुमारगैः देवान् पितॄन् भूतपतीन् नानाकामः यदा भवान्. ईजे च क्रतुभिर्घोरैर्दीक्षित पशुमारगैः देवान् पितॄन् भूतपतीन् नानाकामो यदा भवान्. यदा भवान् நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். பிராச்சீன பர்ஹிஸே, நீங்கள் யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணி நிறைய நிறைய உயிரினங்களை பலி சமர்ப்பிச்சேளே,
உங்கள மாதிரியே നമ്മൾ இந்த கதையோடு ஸ்டார்டிங்ல பார்த்தோம். புரஞ்சனனோடு கதை சொல்லறதுக்கு முன்னாடி நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸோடு முன்னால வந்து பேசினதை நம்ம பார்த்தோம். இത്രയധികം யாக கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிடைச்சது, என்ன லாபம் கிடைச்சது, நீ கொன்னு குவிச்ச உயிரினங்கள் எல்லாம் நீ எப்போ இறந்து உன்னோட யாதனா சரீரத்தோடு கூடி வருவாய் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பரலோகத்துல அந்த மிருகங்கள் எல்லாம் கொம்ப ஷார்ப்பு பண்ணிட்டு உன்னை குத்தி கீறதுக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிறது இப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோமே. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டாக்குமே புரஞ்சனனோட கதைய சொன்னது. இப்போ பிராச்சீன பர்ஹிஸ் செஞ்சா மாதிரியே இந்த புரஞ்சனனும் நிறைய யாகங்கள் எல்லாம் செஞ்சு யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு நிறைய உயிரினங்களை பலி கொடுத்து எல்லாம் பண்றார். அதாக்கம் இங்க சொன்னது யதா பவான் பிராச்சீன பர்ஹிஸே உங்களோட பிரவൃத்திகள மாதிரியே அப்படின்னு நாரதர் சொல்றார். புரஞ்சனனோடு பிரவൃத்திகளை பிராச்சீன பர்ஹிஸோடு பிரவൃத்தியுமாயிட்டு கம்பேர் பண்ணி சொல்றார். എന്നിട്ട് சொல்றார் தீட்சிதா யாக யஜ்ஞங்களுக்கு ஆயிட்டு വ്രതാനുഷ്ഠാനത്തോട് കൂടിയിട്ട് നാനാ കാമഹ പലവിധமான ஆசைகள் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு கோரைஹி கொடூரமான பிரவൃத்தியான பசுமாரகைஹி யாகங்களில யாக பசுக்களை பலி சமர்ப்பிச்சு சாஸ்திரத்துல சம்மதமில்லாத அதர்ம பிரவൃத்திகளை செஞ்சு கிரதுபிகி யஜ்ஞங்களால தேவான் தேவர்களையும் பித்ரூன் பிதர்களையும் பூதபதீன் சர்வ உயிரினங்களோடும் நாதனாயிருக்கிற ஜீவாத்மாவான புரஞ்சனன் ஈஜேச்ச யாகயஜ்ஞங்கள் செய்யவும் செஞ்சார். நீங்கள் யாகங்களில மிருகங்களை பலி சமர்ப்பிச்ச மாதிரி புரஞ்சனனும் யாகங்களில மிருகங்களை சமர்ப்பிச்சான். நிறைய உயிரினங்களை கொന്നു குவிச்சான். 12வது ശ്ലോകം யுக்தேஷு ஏவம் பிரமத்தஸ்ய குடும்ப ஆசக்த சேதசஹ ஆசசாத சஹ வை காலஹ யஹ அப்ரியஹ பிரிய யோஷிதாம். யுக்தேஷ்வேவம் பிரமத்தஸ்ய குடும்பாசக்த சேதசா ஆசசாத ச வை காலோ யோ பிரிய பிரியயோஷிதாம். குடும்ப ஆசக்த சேதசா குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற புத்தியோடு கூடிட்டு பிரமத்தஸ்ய உன்மத்த அவஸ்தையில ശ്രേയസ്കരമായിരിக்கிற കർമ്മങ്ങളില് ഇൻവോൾവ് ആകാതെക്ക് പ്രകൃതി விஷயங்களில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற யுக்தேஷு ஏவம் பிரகிருதி விஷயங்களில சேர்ந்து நின்று அமித ஆசக்தி பிரகிருதி விஷயங்களில் வந்து சேர்ந்த புரஞ்சனனோடு க்ஷேத்திரமான அந்த க்ஷேத்திரஜனோடு அதாவது மனுஷ சரீரத்தில் இருக்கிற அந்த புரஞ்சனனோடு அந்த மனுஷ சரீரம் வார்த்தக்கியம் பாதிச்சது. அந்த சரீரத்தை யுக்தமான விஷயம் அப்படிங்கிறது ശ്രേയസ്കരமான மோட்ச பிராப்திக்கு தேவையான பிரவൃத்திகள் செய்யறதாக்கும். நிவൃத்தி மார்க்கம் வழி பிரயாணம் பண்ணாதக்கு பிரமத்தஸ்ய பிரவൃத்தி மார்க்கத்தில சஞ்சாரம் பண்ணின புரஞ்சனன்
பலவிதத்தில் இருக்கிற விஷய தால்பரியங்கள் புரஞ்சனனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வந்து சேர்ந்ததால ரொம்ப ரொம்ப டீப்பாயிட்டு இந்த பிரகிருதி விஷயங்களில முழுகின அமிதமான பிரகிருதி அட்டாச்மெண்ட்ல இருக்கிற புரஞ்சனனுக்கு பிரியயோஷிதாம் பிரியங்கரி ஆயிட்டிருக்கிற மனைவி அப்ரியஹா அந்த சரீரத்தை வார்த்தக்கியம் பாதிச்சோன அந்த மனைவிக்கு இப்போ புரஞ்சரன் கிட்ட பிரியமில்லாத அவஸ்தை வந்து சேர்ந்தது. பிரிய யோஷிதாம் அப்ரியஹா பிரியங்கரிகளான ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாததான வார்த்தக்கிய அவஸ்தை புரஞ்சனனுக்கு வந்து சேர்ந்தது. കഹ അപ്രിയഹ കാലഹ ഏതൊരു പ്രിയമില്ലാത്ത அந்த வார்த்தக்கிய காலம் இருக்கோ யஹா அந்த வார்த்தக்கிய காலம் அப்படிங்கிறது ஆசசாதாவை புரஞ்சனனுக்கு வந்து சேர்ந்ததே. புரஞ்சனனுக்கு யௌவன காலம் முடிஞ்சு ஆரும் பிரியப்படாததான வார்த்தக்கிய காலம் வந்து சேர்ந்துடுத்தே.